வணக்கம். நான் ஒரு ஸ்படிகம் என்ற உறுப்பினர்களை கொண்ட பிரபஞ்ச சக்தி மூலமா நம்மளை நாமளே குணப்படுத்திக்கிற ஒரு பயிற்சி வகுப்பை தொடங்கினேன். முடிந்து விட்டது. ஆங்கிலத்திலும் நடத்தினோம், தமிழிலும் நடத்தினோம். நிறைய நண்பர்கள் அதில் சேர்ந்து பலனடைந்தார்கள். அதுல ஒரு சிறிய தியானம், அதை யார் வேணாலும் பண்ணாமே, அதான் உங்க கூட பகிர்ந்திருக்க வந்திருக்கேன். நான் சொல்ல நீங்க வீடியோவை பார்க்காதீங்க, மனசை என்னுடைய வார்த்தைகள்ல கவனத்தை செலுத்தி நான் சொல்றதை நீங்க செய்யணும். முதுகெலும்பை நேரா வச்சுக்கிட்டு நேரா உட்காந்துக்கிட்டு கண்களை மூடி கையை இதுதான் ஞான முத்திரை அல்லது தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேல இந்த 2 கட்டை விரலும் தொடுற மாதிரி வச்சு இதை மடிக்கிட்ட வச்சுக்கணும். இப்படியே வச்சுக்கலாம். இப்படியே வச்சுக்கிட்டு நம்ம தியானம் பண்ணணும். இப்ப நீங்க கண்களை மூடிக்கிட்டு உங்க தலைக்கு மேலேந்து ஒரு ஒளி வருகிறத கண்களை மூடி அந்த ஒளிவை உள்வாங்குறீங்க. அந்த ஒளி இங்க சகசிராரான்ற கிரவுன் சக்கரா, 1000 இதழ் கொண்ட கிரவுன் சக்கரா வழியா அப்படியே வருது. 2 கண்ணுங்களுக்கு நடுவுல ஒரு நேர் கோடு போட்டோம்னா அதுலதான் இந்த சக்கரங்கள்லாம் இருக்கு. சக்கரங்கள் ஒரு சக்தியோட மையப்பகுதி. ஒவ்வொரு வைட்டல் முக்கியமான உறுப்பு, ராஜ உறுப்புக்கு முன்னாடி ஒரு சக்கரம் எப்படியும் இருக்கும். இந்த 2 கண்கள் புருவத்துக்கு நடுவுல இருக்கிறது ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞா சக்கரம் நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ், இன்ட்யூஷன் எல்லாத்தையும் கொடுக்கறது. அந்த ஒளி அப்படியே அந்த ஆக்ஞா சக்கரம் மூலமா நேரா விசுத்தி என்கிற தொண்டை சக்கரத்துக்கு வருது. நம்மளை தெளிவா வெளிப்படுத்துறதுக்கு உதவுறது இந்த தொண்டை சக்கரம். அப்படியே இருதய சக்கரம், அன்பை வெளிப்படுத்துற இடம். அப்படியே கீழே மணிப்பூரக சக்கரம், நம்மளது வாழ்க்கையில நம்ம செயல் திறனோட இருக்கிறதுக்கு உதவுறது. அப்படியே கீழே வருது சுவாதிஷ்டான சக்கரம். அது நம்மளுடைய எமோஷன்ஸ், உணர்வுகளை, நியாயமான மனித உணர்வுகளை வெளிப்படுத்த உதவுது. கடைசியாக கீழே வரும் மூலாதார சக்கரம். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை நம்மளுக்கு ஊட்டி இந்த ஒளி கால்கள் மூலமா பூமிக்கு போகுது. இப்ப என்ன நடக்குதுன்னா, பூமியிலேந்து ஒரு சக்தி அது மேல வருது. கால்கள் மூலமாக முதுகெலும்போட அடிப்பகுதி, வடிவயிறு, நாபி கமலம், அதுக்கு மேல இருக்கிற மணிப்பூரக சக்கரம், இருதய சக்கரம். இங்க மேலிருந்து வர ஒளியும் இந்த ஒளியும் நம்மளுக்குள்ளார சேருது. இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது உங்களுக்குள்ளாரையே நிறைய மாற்றங்கள் வருது. இந்த ஒளியிலே நீங்க கவனத்தை செலுத்தீங்கன்னா ஒவ்வொரு மூச்சு காற்றையும் நம்ம மெதுவாக இழுத்து மெதுவாக வெளியே விடுறோம். கைகள் தியான முத்திரையில இருக்கு. ஒரு மூச்சு காற்று வரும்போது இந்த ஒளி உள்ளார மேலேந்து வர ஒளியும் கீழேந்து பூமியிலேந்து வர அந்த சக்தி ஒளியும் 2ம் இணையும் பொழுது பிரபஞ்சத்துக்கும் பூமிக்கும் ஒரு இணைப்பு உண்டாகிறது. அது உங்களுடைய ஒவ்வொரு செல்லிலும் போய் என்ன பண்ணுது? நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் எதையும் பற்றி கவலைப்படாமல் செயல்களை செய்கிறேன், தீர்க்கமாக அந்த ஆக்ஞா சக்கரத்தின் மூலம் தீர்க்கமாக யோசித்து வருவதை முன்கூட்டியே யூகித்து செயல்படுகிறேன், திறமையாக செயல்படுகிறேன். என்னுடைய எண்ணம், சொல்கள், நல்ல எண்ணங்கள் சொல்களாக வெளிப்படுகின்றன. விசுத்தி சக்கரம், தொண்டை சக்கரம் மூலமா நான் அன்பை வெளிப்படுத்துகிறேன். கனியிருக்க காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவர் சொன்னார். அதான் இனிமையான சொல்களை, இனிமையான உணர்வுகளை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்க்கையில நம்மளுடைய சவால்களை விட நாம் பெரியவர்கள். நம்முள் இருக்கும் ஒளி பெரியது, பிரபஞ்ச சக்தி பெரியது. நம் பூமி மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த உணர்வு, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறேன் என்ற அந்த உணர்வு பெருசு. இது நம்ம உணரும் பொழுது இந்த 2 ஒளியும் கலக்கும் போது நீங்களும் மகா சக்தி ஸ்வரூபினியா அல்லது சொரூபனா உங்களை நீங்க உணர முடியும். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது நான் சொன்ன இந்த தியானத்தை செய்ய. இதை செய்து பாருங்க. இதே மாதிரி சிறிய சிறிய பயிற்சிகள் மூலம் உங்களை நீங்கள் வலுப்படுத்தி கொள்ள முடியும். உங்களை வாழ்க்கையின் வெற்றி பாதையில் அழைத்து செல்ல முடியும். நான் சந்திரபானு, ஒரு லைஃப் கோச், டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச். என்னை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க. பை.